செவ்வகத்திலிருந்து வட்டம். ஹாய் குட்டீஸ், இப்போ நாம ஒரு வட்டமான அலங்கார வடிவத்தை எப்படி சுலபமா செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: செவ்வக வடிவிலான ட்ரேசிங் பேப்பர், நீளம் 35 சென்டிமீட்டர், அகலம் 12 சென்டிமீட்டர், ஒரு ஸ்கேல். முதல்ல ட்ரேசிங் பேப்பரை 2.5 சென்டிமீட்டர் அளவுள்ள சமமான பாகங்களாக இப்படி புள்ளி வச்சு பிரிச்சுக்கோங்க. புள்ளி வச்ச இடத்தை எல்லாம் இது மாதிரி நல்லா மடிச்சு அழுத்தி விடுங்க. எல்லா மடிப்புகளும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மடிப்புகள் எல்லாம் நல்லா அழுத்தமா மடிச்சீங்கன்னா அது ஏணியோட படிக்கட்டு மாதிரி தெரியும். இதுல 15 to 20 மடிப்புகளை பார்க்க முடியும். அப்படியே அதை விட்டீங்கன்னா அது இப்படி சுருண்டுவிடும். அப்புறம் அதை விரிச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் மலையோடு முகடு மற்றும் மறுபக்கம் பள்ளத்தாக்கு மாதிரி தெரியும். அந்த காகித துண்டை முகடு மேல இருக்கிற மாதிரி அப்படியே தலை கீழா திருப்புங்க. இப்போ ஒரு எழுதாத பால் பாயிண்ட் பேனாவை எடுத்து அந்த காகித துண்டுல தெரியக்கூடிய செவ்வக வடிவ பகுதி எல்லாத்துக்கும் அதன் 2 மூலைகளையும் இணைக்கும்படியா அழுத்தமா ஒரு கோடு போடுங்க. பிறகு இப்படி மடிங்க. மீதமுள்ள மற்ற அனைத்து செவ்வகங்களையும் இப்படி கோடு போட்டு மடிச்சு விடுங்க. மடிச்ச பிறகு அனைத்து மடிப்புகளையும் இப்படி ஒன்னா சேருங்க. அட பாருங்க, செவ்வக வடிவ காகிதம் ஒரு அழகிய வட்டமான அலங்கார வடிவத்தை எவ்வளவு அழகா உருவாக்கிடுச்சுன்னு. இப்போ மறுபடியும் நீங்க மடிச்ச இந்த காகித துண்டை இப்படி விரிங்க. அத நீல வாக்குல இப்படி மடிங்க. இப்போ நமக்கு 2 நீளமான பகுதிகள் கிடைக்கும். இப்போ அத இப்படி 2ஆ வெட்டுங்க. அதுல ஒரு பாதிய முன்னாடி செஞ்ச மாதிரியே அதோட மூலை விட்டத்துல மடிச்சு அத வட்டமா மாத்துங்க. அத நுனி பகுதிய இப்படி லாக் பண்ணி நல்லா அழுத்தி விடுங்க. அட பாருங்க, மீண்டும் நமக்கு ஒரு அழகிய வட்டமான அலங்கார வடிவம் கிடைச்சிடுச்சு. இப்போ இந்த அலங்கார வடிவத்தை ஜன்னல் கிட்ட வெளிச்சம் படும்படியா காமிங்க. பாருங்க, பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இதே மாதிரி காகித துண்டுல நீங்க மடிச்சு வச்ச செவ்வகத்தோட அளவை அதிகரிச்சு வெவ்வேறு மாதிரியான வட்ட வடிவ அலங்கார வடிவத்தையும் செய்யலாம். செவ்வகத்தின் அளவு மாற மாற நமக்கு கிடைக்கும் வடிவங்களும் விதவிதமா அழகா இருக்கும். இதே போல அழகிய வடிவத்தை நீங்களும் இப்படி எளிமையா செஞ்சு பாருங்க குட்டீஸ். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக் கொள்ளலாம்.